அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலே அது வந்து பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில வந்து ஒரு பெரும்பாலானோருக்கு வந்து அந்த ஒரு பொழுதுபோக்கு அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் வரும். ஆனால் ஒரு சில படம் வந்து தான் வந்து நம்மளுக்கு இந்த சினிமா ஆசை இருக்கிறவங்களுக்கு ஒரு லைஃப் டேர்னிங்கான ஒரு நிறைய படங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த வரிசையில் தங்கலான் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி அது ஓடிடில ரிலீஸ் ஆகி சில பேர்லாம் வந்து கலவையான விமர்சனங்களும் குடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஜெம்மான ஒரு படத்த இப்போ நம்ம வேற்று சினிமாலாம் நிறைய விஷயம் பார்க்குறோம்ல. இன்டர்நேஷனல் படம் அந்த லெவலுக்கு ஒரு படத்த நம்ம தமிழ் சினிமாவுல குடுத்தா அத நம்ம மதிக்கிறது இல்ல. ஸோ ஓரளவுக்கு ரெகக்னிஷன் கிடைச்சுச்சு. ஓகே இருந்தாலுமே ஆனா இந்த படத்துக்கு அந்த ரெகக்னிஷன் வந்து பத்தாது அப்படின்றது தான் என்னோட ஒரு வேண்டுகோள்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு தங்கலான பொறுத்தவரைக்கும் எல்லா கிராஃப்ட்டுமே அது வந்து ஒரு ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயத்துல எல்லா கிராஃப்ட்டுமே வந்து பயங்கரமா வந்து அமையுது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து தங்கலான். அதுல ஒரே ஒரு குறை நானே சொல்லிடுறேன். குறை வந்து அந்த லைவ் சவுண்ட் வந்து அது ஒழுங்கா செட் பண்ணல. அட் த சேம் டைம் வந்து அந்த மியூசிக் வரும்போது அது ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரா வேற லெவல்ல இருக்கும். அவருக்கு அதுக்கேத்த மாரி குடுத்ததால நம்மளுக்கு அந்த லைவ் சவுண்ட் வந்து ஒரு மாரி நம்மளுக்கு அது ஒரு மாரி கொஞ்சம் எப்படி சொல்றது? அன்வான்டட் ஃபேக்டர் அந்த மாரி இருந்துச்சு. டப்பிங்கே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா அது வந்து ஒரு கிரியேட்டரோட ஒரு விஷயம். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளால தலையிட முடியாது. ஸோ ஆஸ் ஆடியன்ஸா நாம ஒரு விஷயம் சொல்றோம். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ஒரு 3 பேர பத்தி இந்த படத்துல ஒரு டீகோடிங் மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. எப்புட்றா இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்லாம் நமக்கு தோணும் இல்லையா? எப்படி யோசிக்க முடியும் நான் ஒரு மனுஷனால அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 3 பேரு 3 டெக்னீஷியன பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அது வந்து சாரி 3 இல்ல 4 கூட வச்சுக்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் ஜி. பிரகாஷ் குமார் அவர பத்தி, அப்புறம் வந்து டைரக்டர் ஆப்வியஸா பாரதி பத்தி, அட் த சேம் டைம் சினிமாட்டோகிராஃபி பேசணும். அட் த சேம் டைம் எடிட்டிங்க பத்தி பேசணும். ஏன்னா அந்த படத்துல எடிட்டிங்க பத்தி பயங்கரமான ஒரு ஒர்க். ஆனா அத பத்தி யாருமே பெருசா பேசல. ஸோ அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போறது இது வந்து சீரியஸ் மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஜி.வி. பிரகாஷ் குமார் மியூசிக்க பத்தி பேசலாம். அவரோட ஒரு சின்ன சின்ன நுவான்சஸா நெறைய விஷயம் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு மாரி மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. இப்போ எல்லாருமே சொல்லுவோம் ஜி.வி. பிரகாஷ் குமாரோட ஒரு சூப்பர் ஒர்க் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆப்வியஸா சொல்றது 1001 தான். 1001க்கு அப்புறமா நெறைய படம் அந்த மாதிரி பண்ணணும்னு ட்ரை பண்ணாரு. ஆனா 1001 எப்பவுமே ஒரு மாரி ஸ்டாண்ட் அலோனா ஒரு மாரி பயங்கரமா நிக்கும். ஸோ அதுக்கு ஈடு குடுக்குற மாரி தான் தங்கலான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லலாம். எனக்கு ஆஃப்டர் 1001 தங்கலான்னா ஒரு மாரி நம்மளால யோசிக்கிற ஒரு மைண்ட் செட் வந்துரும். ஸோ அந்த மாரியான ஒரு மியூசிக் தான் குடுத்துட்டு இருந்தாரு இதுல. அட் த சேம் டைம் சாங்காவும் சொல்லிட்டு அந்த மினிக்கி மினிக்கி சாங்னால எனக்கு இந்த கைண்ட் ஆஃப் சாங்க தியேட்டர் சாங் ஆக்கி, அங்க டான்ஸ் மெட்டீரியலா ஆக்குறதுல சான்ஸே இல்ல. ஒரு தமிழ் சினிமால ஒரு பயங்கரமான அரசியல் அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். ஒரு ஒரு பக்கா செலிப்ரேஷனான சாங். அந்த சாங் வந்து ஆடிச்சுன்னா, இந்த பக்கம் வந்து ஒரு மாரி பயங்கரமா பேசிட்டு இருப்பாங்க. இவங்களால தான் இது வந்து பரவுது, இவங்களால தான் இப்படி பரவுது, சும்மா இருந்தாலே எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆடியன்ஸ் ஆக்சுவலா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றது அந்த மினிக்கி மினிக்கோட அந்த செலிப்ரேஷன் சாங் அந்த சாங்லயே தெரியுது அப்படின்ற மாரி சொல்லலாம். ஸோ அதுல அன்னக்கிளி 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 ஓப்பனிங் சாங் வந்து அந்த கிழக்கு வெடித்திருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் அவரு கையாண்ட ஒரு விதமா இருக்கும். அது ஒரு அதுதான் ஆக்சுவலா இந்த ஒரு வீடியோவே பண்ணியிருக்கோம் அந்த பாடலுக்காக. ஸோ அது ஒரு கையாண்ட அந்த ஒரு விதம். அந்த லாவணி தங்கலாவணி அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு புரமோஷன் மெட்டீரியல்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த மாரி ஒரு எலிவேஷன் சாங் அந்த மாரி தான் இருந்துச்சு. கிழக்கு வெளுத்திருச்சு கீழ்வா ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு போலாம். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல புடிச்ச நெறைய விஷயம் இந்த படத்துல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவையா அப்படின்னு வரும்போது தான் ஒரு ஒரு நம்மளால எப்படி சொல்றது? என்னடா இது? அப்படின்ற ஒரு லெவலுக்கு குடுத்த நெறைய சீன்ஸ பத்தி பேசுறோம். அதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு புடிச்ச சீன்ஸ் அவரு டைட்டில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாரு. படம் ஸ்டார்ட்லயே டைட்டில் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாரு. அதுவே தெரிஞ்சு போச்சு படத்தோட ஒரு குவாலிட்டியான ஒர்க் என்ன? என் மியூசிக் ஒரு வேலை குடுக்கணும்ன்றது அந்த டைட்டில்லயே அவரு சொல்லி வச்சிருப்பாரு. அது ஒரு மாரி எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஒர்க் அப்படின்ற மாரி சொல்லலாம். அட் த சேம் டைம் எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு பயங்கரமான எலிவேஷனான ஒரு சீன். இன்டர்வல்க்கு அப்புறமா வந்து ஆக்சுவலா வந்து இன்டர்வல்ல வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். அது வந்து ஒரு ட்ரைபல் அதெல்லாம் வந்து ஒரு சூப்பராவே இருந்தாலுமே கூட, இன்டர்வல்க்கு அப்புறமா வந்து இவர் வந்து கிராமத்துக்கு மறுபடியும் ட்ரெஸ் அந்த
அந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டுட்டு வருவாரு. வந்துட்ட உடனே எல்லாருமே பார்க்கணும்னா ஒரு செம்ம ஷாட் அது. அந்த ஷாட் அப்படியே ஸ்லோ மோல வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருப்பாரு ஜி பிரகாஷ் குமார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எலிவேஷன் மியூசிக்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏன்னா அந்த படத்துல ஹீரோ வந்து அது ஒரு ஹீரோ கேரக்டர் மாதிரியே இருக்காது. ஒரு ரொம்ப நேச்சுரலான ஒரு கேரக்டர். ஆனா அதுக்கு நான் கத்தனத சான்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஷோல நான் கத்தன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால இன்னும் மறக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததா எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிச்ச இடம் வந்து என்னன்னா, மக்கள்லாம் அந்த புகைக்குள்ள விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் அந்த தங்கம் ஆக்சுவலா அது வந்து போலி தங்கமா இருக்கும். அந்த தங்கத்த பார்க்க போகும்போது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. சான்ஸே கிடையாது. நீங்க அந்த 1001ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்ல, அந்த காத்து எல்லாருமே அடிப்பாங்க. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரல. அத வந்து லிட்டரலா ஞாபகப்படுத்துச்சு அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். செம்ம பிஜிஎம் அது. அது எப்புட்றா அது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் பண்ணா எப்படி இருக்குமோ, ஆர்கெஸ்ட்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவல்ல நம்ம கண்ண மூடிட்டா அது வந்து ஹாலிவுட் படம் மாரி தானே ஒரு ஃபீலே வரும். அந்த இடம், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சான்ஸே இல்ல. வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்ற மாரி கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த தங்கலானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த வாசனோட ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாரி ஊ ஊ ஊ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். அந்த கிளைமேக்ஸ்ல. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இடம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு பயங்கரமா எனக்கு வந்து ஜி பிரகாஷ் குமார் நீ ஐயா பண்ண ஒரு ஹாலிவுட் படம், ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். ஏன்னா அந்த நான் சொன்னல அவரு பக்கத்துல அதே வந்து ஜான்வான் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல ஒரு ஷார்ட் வரும். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாதிரி கூட இருக்கும். அவரே டைரக்டரே சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு இடமும் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதான் இன்டர்வலுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு சீன் அவர் ஒரு விஷயம் பேசுவார். பயங்கரமான ஒரு விஷயம் பேசுவார். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒன்று போட்டு பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சீனாவே, ஏன்னா அது நான் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த இதுல நான் பிரீஃபா சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அந்த சீனாவே ஒரு மாதிரி ஜாலியா ஸ்டார்ட் ஆகி சூப்பரா பேசிட்டு இருந்துட்டு அதை அப்படியே டிராவல் ஆகிட்டு அப்படியே அது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா மாறி. ஸோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் அதுல எப்படி சொல்ற சினிமோட்டோகிராஃபி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த சேம் டைம் வந்து அவ்வளோ ஒர்க் இருக்கும். அது ஒரு மாதிரி ஹியூமராகவே ஸ்டார்ட் ஆகி அவங்க பேசுற ஒரு அந்த ரொம்ப கேஷுவலா பேசுற ஒரு விஷயம் அதை ஹியூமராகவே ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் இவங்க பேசி ஒரு கோவப்படுற ஒரு விஷயம் என்ன சாதிச்சிட்ட அப்படின்னு கேட்கிற ஒரு விஷயத்துல தொடங்கி அது ஒரு ரவுண்டுக்கும் மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு சீன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அந்த ஓவராலாவே அந்த சீன் ரொம்ப லென்த்தியான சீன், ஓவராலாவே நிறைய சூப்பரா இருக்கும். அந்த அவங்க ஆக்சுவலா அந்த ஜாக்கெட் அது வாங்கி வந்து கொடுப்பாரு. ஸோ அங்க இருந்தே சீனா ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஜிவி பிரகாஷ் குமாருக்கு நேஷனல் அவார்டு இல்ல ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் இந்த படத்துக்கு, தங்கலான் படத்துக்கு அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் சொல்லலாம். ஏன்னா பின்னி பெடல் எடுத்துருப்பார் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ தங்கலான் ஜிவி பிரகாஷ் குமாரோட பெஸ்ட் ஒர்க் ஃபார் டி டேட்.